நம்மவர்களுக்கு தங்கத்தின் மீதான பிரியம் என்பது அளவிட முடியாதது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இதுனா நம்ம வந்து கூகுள் க்ரோமில் வந்து எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, நம்மளால் வந்து படிக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப சோம்பேறிப்பா, இன்றைக்கி யாருனா படித்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது மாதிரி நம்ம எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் சரி, நான் கூகுள் க்ரோமில் அது வந்து படிக்கும். ஸோ நம்ம வந்து ஜாலியாக பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் வேலை. ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி செலவு பண்ண போகிறோம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல எதனா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நியூஸை படிப்போம். ஸோ எனக்கு வந்து யாருனா படித்து ஒரு கூகுள் வாய்ஸ் நம்மளுக்கு சொன்னால் நல்லா இருக்கும்ன்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம எப்படி வாய்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த இது கூகுள் க்ரோமில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கூகுள் க்ரோமில் வந்து கூகுள் ஸ்டோர்னு வரணும் பார்த்தீங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், க்ரோம் ஸ்டோர் அப்படின்னு நான் போடுறேன். கீழே வந்தீங்கன்னா chrome.google.com அப்படின்னு ஒன்று இருக்கும், வெப் ஸ்டோர் சொல்லிட்டு. இதோட லிங்க் வேணால் நான் கீழே தரேன், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பேர் வந்து ரீட் லவுடுன்னு சொல்லிட்டு நான் போட போகிறோம். ஸோ ரீட் லவுட்னு போட்டோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீட் ALOUD டெக்ஸ்ட் ஸ்பீச் டு வாய்ஸ் ரெக்கார்ட். ஸோ இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம வந்து வாய்ஸ் ரெக்கார்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஆட் டு க்ரோம் போட்டுருங்க. போட்டோடனே ஆட் எக்ஸ்டென்ஷன் வரும். இது ஒரு 2 செகண்ட் டைம் எடுத்துக்கும். முடிஞ்சவொடனே இந்த இடத்துல வந்துடும். இப்போ நீங்கள் எப்படி வரோன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ரீட் க்ளவுட் இருக்குது. சரி, இப்போது இந்த நியூஸை போகலாம். இப்போ எனக்கு இந்த விஷயம் மட்டும் யாருன்னா படித்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா என்ன ஆகும்னா, இது ஃபுல் பேஜே படிச்சுட்டு அவ்வளோதான் விஷயம். ஸோ நான் அதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த நியூஸ் ஃபுல்லாகவே எனக்கு என்ன படித்து சொன்னால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்ம க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இது என்ன பண்ணலாம்னா மோர் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் போகலாம். ஸோ இந்த இடத்துல என்ன வேதுன்னு கேட்குது. இந்த இடத்துல வாய்ஸ் ஆட்டோ செலக்ட் கொடுத்துறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம தமிழ் வாய்ஸ் இருக்குது. ஸோ தமிழ் வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் தமிழ் இருக்கும். நீங்கள் தமிழ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் நியூஸ் படித்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். Read aloud என்பது Chrome மற்றும் Firefox நீட்டிப்பு ஆகும். Works on a variety of websites. கூகுள் தமிழ் வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தமிழ் நம்ம செலக்ட் பண்ணாலே அது வந்து இங்கிலீஷில் படித்தாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். எடிட் ஷார்ட்கட் சிவினா கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன பண்ணால் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு அதை நான் வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பேஜ் நம்ம செலக்ட் பண்ணல, இது படிக்கணும்னா நம்ம சேம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கூகுள் அப்படி கிளிக் பண்ணிட்டோம்னா, நம்மவர்களுக்கு தங்கத்தின் மீதான பிரியம் என்பது அளவிட முடியாதது. வீட்டில் ஒரு குழந்தையை கூட தங்கம் என்று தான் பாசமாக கூப்பிடுவார்கள். அந்தளவுக்கு தங்கத்தின் மீது அலாதி பிரியம் உண்டு. அப்படி இருக்கும் தங்கம் விலையானது அவ்வப்போது சரிவினை கண்டாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விலை அதிகரித்தே காணப்படுகின்றது. ஆக இனி விலை குறையவே குறையாதா? சாமானியர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்விகள் எழுகின்றன. இந்த மாதிரி வந்து இந்த நியூஸ் படிக்கும். சரி, இங்கிலீஷில் எதனா படிக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் இங்கிலீஷ்லேயும் வந்து நியூஸ் இது படிக்கும். நம்ம எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷ் நியூஸ் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ணலன்னா அது ஃபுல்லாகவே படிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம எந்த இது வேணுமோ அது வரைக்கும் நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இது வரைக்கும் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து திருப்பியும் வந்து ஸ்பீச்சை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இதுலேருந்து படிக்குதான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளிக் பண்ணலாம். People from different states should speak in Hindi, not English. Amit Shah, however, clarified that Hindi should be accepted as an alternative to English and not local languages. இதில் ஸ்டாப் பண்ணலாம். அப்புறம் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து வேறு எந்த இந்த இடத்துல எடிட் ஷார்ட்கட் கீன்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஷார்ட்கட் கீ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீட் க்ளவுட் இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்னென்ன வேணும், இப்போ ஸ்டாப் பண்ணோன்னா Ctrl O அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ரீவைண்ட் பண்ணோன்னா இது, ப்ளே பாஸ் பண்ணோன்னா Ctrl P பண்ணாலும் நீங்கள் வேறு வேணால் செட் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப்புக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு Ctrl+Shift பட்டனை ப்ரெஸ் பண்ணனா எனக்கு வந்து ஸ்பேஸ் பண்ணனா எனக்கு வந்து ஸ்டாப் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அசைன் பண்ணுறது தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து கூகுள் க்ரோமில் டெக்ஸ்ட்டை வந்து படிக்க வைக்கிறது. அதே மாதிரி நீங்கள் எதனா ஒரு PDF வந்து ரீட் பண்ணுறதா இருந்தாலும் ரீட் பண்ணலாம். இங்கே எதனா PDF இருந்தால் நான் அப்படி ட்ராக் பண்ணி போடுறேன். ஸோ ட்ராக் பண்ணி போட்டோன்னே அது என்ன நான் இங்கே தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் படிக்குதான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன கேட்குன்னா இன்னொரு ஆப்ஷன் வரும் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்க நான் PDF ஃபைல் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அது வந்து வாய்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ப்ரோஃபைல் 2017 சென்னை டிஸ்ட்ரிக்ட் 1 Origin of Chennai originally known as Madras but the capital of the province. உங்களுக்கு படிக்கும் போதும் இந்த இடம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சைடில் வந்து ரொம்ப டபுள் கிளிக் சைடில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடும்.
அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம வந்து வெப்பில் இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து வாய்ஸ் ஓவராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். பை பாய்.